சரி, ஒன்றும் இல்லை, சகருக்கு எந்திரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, நோன்பு வைக்க முடியாதவங்க எல்லாம் கூட இருப்பாங்க சில பேர். அவங்க அதுக்கு நோன்பு வைக்க முடியாததுக்கு என்ன ஃபைனோ பெனால்ட்டியோ அதை கொடுப்பாங்க. உடம்பு முடியும், அவங்களும் கூட வீட்டில் உள்ள மற்றவங்கெல்லாம் நோன்பு வைக்கிறதுக்காக கண்டிப்பாக எந்திரிப்பாங்களா இல்லையா? இந்த எந்திரிக்கிற நேரத்தில் ஒரு தஹஜ்ஜுங்கிறது மற்ற காலத்தை விட ஈஸி தானே. அது ரம்ஜான்ல 11 மாசமும் வாய்ப்பு பெரும்பாலான பேருக்கு கிடைக்காது, எந்திரிக்க மாட்டாங்க உறக்கத்துல. ரம்ஜான்ல கண்டிப்பா ஒரு எழுவார்கள், அல்லது வீட்டில நோன்பு வைப்பவர்களால் கொஞ்சம் தூக்கம் அவர்களுக்கு இது அந்த நேரத்துல எந்திரிக்கிறப்போ எழுப்ப சொல்லலாமே, எந்திரிக்கலாமே. இன்ஷா அல்லாஹ் 30 நாளும் தஹஜ்ஜத் தொழுதுட்டு நான் சகர் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு நியத் பண்ணலாமா? 30 தஹஜ்ஜத் இன்ஷா அல்லாஹ் 30 தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் சாப்பாட்டுக்கு போவேன்.